நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளை சொல்லு. சுடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதையென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணவே நல்கு. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஆன்லைன் கம் 4000 திவ்ய பிரபந்த அனுசந்தானத்தில் நாம் திருப்பாவை பார்த்துட்டுருக்கோம். அதில் திருப்பாவையில் 15வது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நான் ஒவ்வொரு பாசுரத்தினுடைய ஆரம்பத்தையும் சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டிருப்பேன். இருந்தாலுமே திரும்பி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம மெயினாக இது ஆண்டாள் அப்படின்னால ஆண்டாளுடைய பக்தி தான் முதல்ல வருது நமக்கு. அதற்கு அடுத்தது வருது அவளுடைய வார்த்தை பிரயோகம், தமிழினுடைய அழகு. தமிழ் இன்றைக்கு வளர்ந்தது அப்படின்னா பக்தியினால் தான் தமிழ் வளர்ந்தது. தமிழை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்த புருஷர்கள். இவர்கள் தான் எக்கச்சக்கமான சித்த புருஷர்கள் சித்தர்கள் எழுதி வச்சது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் ஆழ்வார்கள், நாயன்மார்களும். நாயன்மார்கள் எழுதினதும் சரி, ஆழ்வார்கள் எழுதினதும் சரி, நம்மளால் பல விஷயங்கள் தமிழ்தான வழியை தமிழையே புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்குது. அதனால் தமிழை வளர்த்தது, தமிழினுடைய அழகை பற்றி நம்ம அதிகமாக இதில் பார்க்க போகிறோம். பாசுரத்தினுடைய சாதாரணமான வழக்கம், பாசுரத்தினுடைய அந்த தமிழினுடைய அழகு, ஆண்டாளுடைய பக்தி, ஃபிலசாபிக்கல் திங்கிங். இதில் ஆண்டாள் சொல்லிருக்கிற ஃபிலசாபிக்கல் திங்கிங் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம முதல்லையே பார்த்தோம், இந்த 14வது பாசுரத்திலிருந்து, அதாவது 15வது பாசுரத்திலிருந்து மெயினாக இந்த எல்லை இளங்கிலியே அப்படிங்கிற பாசுரத்திலிருந்தே சொல்லலாம். அந்த பாசுரம் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கக்கூடியது. நாயகனா என்ற நம்ம பாசுரத்தை நிறையபடியாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், நிறைய பார்த்துருப்பேன், நிறைய அனுபவிச்சிருப்பேன். 5 பிரித்து சொல்லக்கூடியது, 10 பாசுரங்கள் பிரித்து சொல்லக்கூடியது, ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அழகை சொல்லக்கூடியது, ஃபிலசாபிக்கலாக ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்குள்ளேயே அந்த தத்துவார்த்தத்தை சொல்லக்கூடியதுன்னு நிறைய பார்த்துருப்போம். இந்த 15வது பாசுரத்திலேருந்து 7 பாசுரங்கள் ஆயச்சிறுமியருடைய திரண்ட எல்லாரும் கண்ணனை எழுப்புறா இல்லை, அந்த கண்ணனை எழுப்புறத காட்டிலும் கண்ணனை எழுப்ப விரும்பி கோபர் கோபியர் மாளிகைக்கு சென்று கோயில் காப்பானை எழுப்பி பின் வாயில் காப்பானை எழுப்பி இப்படி ஒன்று ஒன்றா தொழிண்டு போகிறது. அந்த புருஷாகாரத்தை சொல்லக்கூடியதாக, அந்த சம்பந்தத்தை சொல்லக்கூடியதாக 8 பாடல் 7 பாடல்கள் 7 பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. நாயகன், அம்பரம், உந்து, குத்துவிளக்கு, மதகளிற்றல், அடுக்கடுத்தது அது வரைக்கும் அங்கன்மா ஞாலத்து வரைக்கும் இந்த 7 பாசுரங்கள் இதை சொல்லக்கூடியது. ஆனால் நாம் அதை விட அதிகமாக பார்க்கறது என்ன அப்படின்னா தமிழினுடைய அழகு, ஆண்டாளுடைய பக்தி. இது 2 தான் பார்ப்போம். பாசுரத்துக்குள்ள போகலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான். இப்போ யாரை சொல்லி விழிக்கிற அப்படின்னா கோயில் காப்பான். யார் அது? வாசல் கதவும் தாழ்த்திரவாய் கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே. முதல்ல கோயிலை காத்தவன், அடுத்தது தோரண வாயிலை காத்தவன், மணிக்கதவும் தாழ்த்திரவாய், ஓப்பன் த டோர்ஸ். நான் முதல்ல சொன்ன 2 பாசுரங்களுக்கு முன்னாடியே பி ஏ ஓப்பன் மைண்டட் பர்சன் அப்படின்னு அதை ஆண்டாள் அப்படியே கண்டினியூஸாக சொல்லிட்டு வர பாருங்க. மணிக்கதவும் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரைப்பறை மாயன். மாயன்னா யாரு? மாயனை மண்ணு வடமதுரை மைந்திலை பார்த்தோம். அதற்கப்புறம் ஒரு இதில் மாமாயன் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். இதில் சொல்கிறா யாரவ? அரைப்பறை மாயன். பார்க்கலாம். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். கிளீனாக இருக்கேன் சார், கிளியர் திங்கிங். நென்னலே வாய் நேர்ந்தான். துயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால், முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீக்கு. அவ்வளோதான். நீக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு. அதாவது நந்தகோபன் தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய அரண்மனையை காப்பவனே. முதல்ல கோயில், அரண்மனை கோயில், அதாவது அரசன் வாழக்கூடிய இடம், அரசர்களுக்கெல்லாம் அரசனாக பெருமாள் மகாவிஷ்ணு வாழக்கூடிய இடம். கோயில் காப்பானே. இந்த கோயில் கோவில் அப்படிலேயே சில பேருக்கு சந்தேகம் வந்துடும்.
சார் கோவில்ங்கிறது ரைட்டா சுவாமி, கோவில் அப்படிங்கிறது ரைட்டா சுவாமி அப்படின்னு சாதாரணமாக சொல்லணும்னா இருப்பவன், இல்லத்தரசி, இல்லத்தில் இருப்பவர்கள் தானே. அப்போ இல்லு தானே அர்த்தம். கோவில்லுங்கிறது வேற ஒரு அர்த்தத்தை குடிக்கிறது. நான் சொல்கிறேன், கோயில் காப்பானை, கொடி தோன்றும் தோரண. அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன? தோரணை வாயில் காப்பவர்கள். முதல்ல கோயிலை காப்பவர்கள், அரண்மனை காப்பவர்கள். அதுக்கு அடுத்தது அந்த வாயிலை உள்ளே என்டர் பண்ண உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற வாயில்கள். இந்த அவதாரம் எப்படி எடுத்தார் அப்படிங்கிறத முனிவர் ஒருத்தர் உள்ளே போகிறார். அப்போ 2 பேர் அவளை தடுக்கிறா. பகவான் இப்படி இருக்கான், பெருமாள் இப்படி இருக்கான்னு இவ சபிச்சுடுறா. அப்படி தானே ஆரம்பிச்சது. அப்பயே பார்த்தோம்னா அந்த பெருமாளுடைய இருப்பிடத்திற்கு போகிறதுக்கு 7 வாயில்கள் இருந்துதான். 7 வாயில்கள்லையும் விதவிதமான ஜெய விஜயா மாதிரி 7 பேர் இருக்கான். அதில் ஒரு வாயில் அவன் இருந்திருக்கா. அதை பார்த்தோம் நம்ம நாராயணத்தில் நல்லா அனுபவிச்சோம் டீட்டெயில்டாக. இதில் இவர் சொல்கிறார், அதுக்கு அடுத்தது என்ன? மணிக்கதவும் தாழ்த்திருவாய், நீ ஓப்பன் த டோர். எதற்கு? எங்களை இடைச்சிறுமியரான எங்களுக்காக மணிகள் கட்டிய கதவின் தாள்களை திறப்பாயாக. இதுதானே ஆயர் சிறுமிய ரோமுக்காக மணிக்கதவும் தாழ்த்திருவாய். இப்போ மணிக்கதவும் தாழ்த்திருவாய் யாருக்கு? ஆயர் சிறுமிய ரோமுக்கு. அதற்கு அடுத்தது மாயன் மணிவண்ணன், அதாவது மாயனும் நீலமணிகள் போன்ற நிறமுடையமான கண்ணபிரான். நம்ம இந்த கண்ணபிரான நீலம்னு சொல்லலாம், கருநீலம்னு சொல்லலாம், கருப்புன்னு சொல்லலாம், இளம் கருப்புன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பல விதங்களில் அந்த நீலமும் கருப்பும் அந்த ஷேடுன்னு சொல்கிறா இல்லையா, அது இருக்கக்கூடியதாக மாயன் மணிவண்ணன் நென்னலே வாயினேர்ந்தான். அவனுக்கு என்ன? தூயமாய் வந்தோம் துயிலழ பாடுவான். அவன் அதாவது ஒலிக்கின்ற பறையை கொடுப்பதற்காக நேற்றே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தான். இதற்காக வாக்கு கொடுத்திருந்தான், நேற்றே கொடுத்திருந்தான். நென்னிலே வாய் நேர்ந்தான், வாக்கு கொடுத்திருந்தான். எதற்காக? பறையை கொடுப்பதற்காக. திருப்பள்ளி பாடி எழுப்பும்படி அந்த பரிசுத்தர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. வாயினால் முதல்ல எங்களை தடுக்காதீங்க. இப்போ தான் நான் வரேன், ஒரு சான்ஸு கேட்டு வரேன் சொல்கிறா இல்லையா. பல இடத்துல இந்த சின்னத்திரை பெரியத்தில் இருக்கிறவா சான்ஸ் கேட்டு போச்சே சொல்லுவா, நீரே என்னை நீங்கள் பார்த்துட்டே இருக்கேன், நான் 2-3 தடவை வந்துட்டேன், இன்றைக்கும் தடுக்காதீங்க, எப்படியாவது டேரக்டர் இருக்காரா, ஒரு பார்வை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய்டுறேனே, அந்த அசோசியேட் டைரக்டராக பார்த்துருனே, அந்த ஆக்டரையாக பார்த்துருனே சொல்லுவா இல்லையா, வாய்ப்பு கேட்டு போகிறவா. அதே மாதிரி இவர் சொல்கிற அது அங்கேயே ஆரம்பிச்சுட்டு இருக்கு. சுவாமி முதல்ல நான் வரேன், என்னை தடுக்காதீங்கோ. சரி, என்னது? ஒன்றோடு சேர்ந்ததான தன்மையுடைய கதவை, இந்த கதவு ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துருக்கு, அந்த கதவை நீங்கள் திறப்பீராக அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு பல விளக்கம். இது சாதாரணமாக நாம் எடுக்கக்கூடிய விளக்கம் இல்லையா. இது நேய நிலைக்கதவும். நேயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நிலைக்கதவும் நிலையாக இழுக்கக்கூடிய கதவு. திருமந்திரத்தை அதிகாரிகள் அல்லாதார் காதில் படாதபடி காத்தல். என்ன காக்கிற அப்படிங்கிறது இவர் சொல்கிறார். ஆச்சாரியனை கிட்ட சென்று ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்க புருஷாகாரமாக இழுப்பவர்களை உணர்த்துதலரோ கோயில் காப்பான், திருமந்திரத்தை காப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இது சாதாரணமாக நமக்கு தோன்றியது. இப்போது ஒரு பாசுரம் மாதிரி திருவள்ளுவர் ஒரு சொல்லிருக்கார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த கற்கன்ற வார்த்தையை அடுத்த 5 சொற்களுக்கும் நம்ம பொருத்தி பார்க்கணும் இல்லையா. கற்க கசடர, கற்க கசடர, கற்க, கற்பவை கற்றபின் கற்க, அடுத்தது நிற்க, திரும்பி கற்க, அதற்கு தக கற்க. இது இந்த கற்றல் அப்படிங்கிறது இட்ஸ் ரிமைண்டிங் ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த மாதிரி நாயகனாய் நின்றவன் யாரு? நாயகனாய் நின்ற நாயகனாய் நந்தகோபனுடைய நாயகனாய் கோவில், நாயகனாய் கோவில் காப்பவன். இவ்வளவிற்கும் நாயகனவன், அங்கே நிற்கக்கூடியவன். நிற்றல் அப்படின்னா என்னன்னா, நல்லதை காதால் கேட்டு அதை உள்வாங்கி மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை செய்வதற்காக நின்று கொண்டிருப்பவன் பெருமாள். இப்போது நீங்கள் திருமலையில் போனீங்கன்னா பெருமாள் சாதிக்கிறான், நின்றுருக்கான். எதற்காக நின்றுருக்கான்? பக்தர்களை காப்பதற்காக தான் நின்றுருக்கான். யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் டவுட் இருக்கோ இங்கே வந்து சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறேன். இப்படி அபயஹஸ்தம், இந்த ஹஸ்தம், 2 ஹஸ்தம் வச்சு நின்றுருக்கேன். எதுக்கு இன்னொன்று மாசுனா, என்னுடைய திருவடி சம்பந்தத்தை பின்பற்றுங்கோ, பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு.
அந்த மாதிரி நாயகனாய் நின்ற நந்தகோபன். அந்த நந்தகோபனுடைய நாயகன் யாரு? பகவான். அங்கே கோயில் காப்பாய் நின்ற நாயகன். இது அத்தனையுமே நாயகனாய் நின்றவன். இப்போ என்ன அர்த்தம்? நாயகனாய் நின்றவன் அப்படின்னா அவன் எல்லாவற்றுக்கும் நாயகனாய் நின்று கொண்டிருப்பவன். இது ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ கோவில்னு என்னன்னு புரிஞ்சுட்டா, இந்த உடம்பே ஆலயம், இந்த உடம்பை காப்பவனாக, அதனுடைய காப்பாற்றும் தொழில் அப்படிங்கிறது காப்பவனாக நின்று கொண்டிருப்பவன் பகவான் சிவன் நாராயணன். இதற்கு அடுத்த ஸ்டெப் போனமே, அவன்தான் இந்த ஊனுடம்பு ஆலயம் என்ற கோவிலை காப்பவன். அதற்கடுத்தது கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பவன். அது என்ன சுவாமி, தோரண வாயில்னு சொன்னால் ஓகே சுவாமி, கொடி தோன்றும் தோரண அப்படின்னா இந்த நம்ம சவுத்துல எல்லாம் கொடிமரம்னு ஒன்று வச்சுருப்பான். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கொடிமரம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதிலே அந்த கொடியை கட்டக்கூடிய மரம். கொடி எப்போ கட்டுவா அப்படின்னா ஏதோ விசேஷங்கள் அப்படிங்கிற போது. ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா கொடிமரம்னு இருக்காது. அந்த அர்த்த மண்டபம் இருக்கு இல்லையா, சாங்டம் சாங்டோரியம், அதற்கு மேலே ஏறியே கொடியை கட்டுவார். அந்த இடத்துலையே கொடியை கட்டுவார். ஏன்னா அது இன்னும் உயரமாக இருக்கும். ரொம்ப எங்கிருந்து பார்த்தாலும் அந்த கொடி தெரியக்கூடியதாக இருக்கும். அந்த அப்படிப்பட்ட கொடி தோன்றக்கூடிய தோரண வாயில்கள் இருந்ததா. தோரண வாயில்னா என்ட்ரன்ஸ்னு பேசு, வாயில்கள். நம்ம உடம்பு ஊன் உடம்பு ஆலயம்னு சொன்னோம். இந்த உடம்பிற்கு எத்தனை வாயில்கள் அப்படின்னு தெரியும். அத்தனை வாயில்கள் வழியாகவும் இந்த உயிரை நாம் காக்கின்றோம் இல்லையா. மூச்சு விடுறோம் அப்படிங்கிறது எதற்கு? இந்த உயிரை காப்பதற்கு. வாயால் பேசுகிறோம், அல்லது வார்த்தை சொல்லுகிறோம், அல்லது திருநாமத்தை சொல்லுகிறோம், பகவானுடைய நாமாவை உச்சரிக்கிறோம். எதற்காக? இந்த உயிரை காப்பதற்காக. எதற்கு காத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது மூச்சு விடுறோம் பார்த்தோம். கண்ணால் பார்ப்பது. எதற்கு கண்ணால் பார்க்குறோம்? எது எதெல்லாம் நல்லது, எது எதெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம், எப்படி பெருமாளுடைய திருவடியை அடைவது, எப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைவது, இது கண்ணால் பார்ப்பது. அந்த ஆச்சாரியன் சொல்வதை கேட்பது. எதற்காக கேட்பது? அகைன் அவனுடைய சம்பந்தத்தை அடைவதற்காக. இது கெட்டதை வெளியேற்றுவதற்காகவும் மற்ற வாயில்கள். இப்படியாக உடம்பு பூராமே வாயில்கள் தான் நமக்கு. ஏன்னா வேர்வை வருது இல்லையா, அத்தனையும் வாயில்கள் தானே. ஸோ இத்தனை வாயில்களும் கொடி தோன்றும் அப்படின்னா, கொடி அப்படிங்கிறது ஆகுபெயராக வரக்கூடியது. இப்போது ஆகுபெயர்னா என்ன சுவாமி? பொங்கல்னு சொல்கிறோம். பொங்கி வருவதால் அதற்கு பொங்கல் என்று ஆகுபெயர். பொங்கலை சாப்பிட்டான் அப்படின்னா, பொங்கல் அன்று சாப்பிட்டான், பொங்கலை சாப்பிட்டான். என்னது? பொங்கல் பொங்கக்கூடிய அந்த தை மாத முதல் நாள் அன்று, அது அதற்கு ஆகுபெயர். பொங்கலை சாப்பிட்டான், பொங்கி வரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம் ஆகுபெயர். இங்கே கொடி மரம் அப்படின்னா அசைந்து கொண்டு இருக்கக்கூடியது, அதற்கு தோரணமாக வாயில் காப்பவனாக இருக்கக்கூடியவன். இந்த கொடிமரம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியது. இங்கே என்ன ஆடிக்கொண்டிருக்கும்? நமக்கு ஒரு உடம்புகளை ஆடிக்கொண்டிருக்கக்கூடியது, எல்லாமே ஆடிக்கொண்டிருக்கக்கூடியது. மூச்சு ஆடக்கூடியது, நாக்கு ஆடக்கூடியது, கைகள் ஆடக்கூடியது. அப்படின்னா முக்கியமாக இவைகளை எல்லாவற்றையும் ஆட்டுவிப்பார் யாரொருவன் மனசு ஆடின்னு இருக்குமா. இந்த மனதை காக்கக்கூடியவன் யாரு? கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பவன். இந்த கொடிகளை அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனதை காக்கக்கூடியவன் யாரு? பகவான் மட்டும்தான். அது எங்க போய் நிற்கும்? எங்கு? அடுத்த வார்த்தை சொல்ற பாருங்க, மணி கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம் அப்படின்னா சாதாரணமாக முதல்ல இந்த ஒரு 2-3 பாசனங்களுக்கு முன்னாடி இந்த டீட்டெயிலிங் பார்த்தோம். மணிக்கதவங்கிறதுக்கு இப்பயும் பார்க்கலாம். மணி அப்படின்னா மணிகள் ஒலிக்கக்கூடிய கதவு. ஏன்னா எப்பயுமே சப்திக்கக்கூடியது. இந்த உடம்பு இருக்கிறது இல்லையா, இந்த உடம்பு எப்பயுமே சப்திக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒலியை எழுப்பிக்கொண்டே இருக்கும் நம்ம மரியாதை. சரி, மணி அப்படின்னா ஓசை, மணி அப்படின்னா நேரத்தை குறிக்கக்கூடியது. மணிக்கதவும் தாள் அப்படின்னா மெயினாக சொல்ல ஒன்றே ஒன்று, அந்த கதவும் எதற்காக அடைபட்டு கிடக்கிறது? அந்த தாள்னா திருவடி. மணிக்கதவும் தாழ் திற, ஓப்பன் த மைண்ட், ஓப்பன் மைண்டட். நீ ஓப்பன் மைண்டடாக இரு. எதற்காக? அந்த திருவடி சம்பந்தத்தை நீ தேடுவாயாக. திருவடி சம்பந்தம் தேடணும் அப்படின்னா உனக்கு மனசில் வரணும்னா, திருவடி சம்பந்தத்தை தேடுவதற்கு நமக்கு ஒத்துழைப்பது, நம்மை அழைத்து செல்வது தாய் தந்தையர். அதற்கு அடுத்தது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதற்கு அடுத்தது ஆச்சாரியன்.
ஆச்சாரிய சம்பந்தம் உனக்கு வேணும். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் அவர் காட்டக்கூடிய திருவடி சம்பந்தம் உனக்கு வரும். எப்படி வரும்? சரணாகதி தத்துவத்தை நீ உணர்ந்து கொள்ள அவர் உதவியாக இருக்கிறார். அதன் மூலியமாக நீ திறந்து வைப்பார். பி ஏ ஓப்பன் மைண்டட். அதை தான் சொல்கிறா, மணிக்கதவும் தாழ்த்தரவாய். இதெல்லாம் அடுத்தது சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே வர. என்ன சொல்கிறா? ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலை வாய்நேர்ந்தான். ஆயர் சிறுமிய ரோமுக்கு சாதாரணமாக குழந்தைகள். எப்போ ஆயர் சிறுமிய ரோமுக்குன்னு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, பழமொழி ஒன்று இருக்குது தமிழில். அந்த அப்படியே ஆண்டாள் கொண்டுட்டார். 5இல் விளையாடுறது 50இல் விளையாது. அதை தான் ஆயர் சிறுமிய ரோமுக்குன்னு. கிருஷ்ணன் இருந்ததே ஆயர்பாடையில் ரொம்ப கொஞ்சம் வயசு தான் இல்லையா? அந்த வயசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிறுமியோடு சேர்ந்திருக்கிறான். அந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று மனத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அது அப்படியே நின்று நிற்கும். நீ சின்ன வயதிலேயே ஓப்பன் மைண்டடாரு, கண்களை திறந்து கொண்டிரு, உன்னை ஞானத்தை உள்ளே புகுத்தி கொண்டிரு. அந்த ஞானத்தினால் ஆச்சாரிய சம்பந்தத்தோடு உன்னுடைய கதவுகளை திறந்து வைத்து கொண்டிருக்கு. எப்போ? சின்ன வயசுலேயே நீ அதை திறந்து வைத்திருந்தீங்கன்னா இந்த ஒலிக்கின்ற பறையை கொடுப்பதாக நேற்றே எங்களுக்கு வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தாய்ங்கிறது சாதாரண வாய் நேர்ந்தான். இந்த வாய் நேர்ந்தான் அப்படிங்கிற வார்த்தை வாக்கு கொடுத்தான் அப்படின்றது யாரு? மணிவண்ணன். எப்படிப்பட்டவன்? மாயன் மணிவண்ணன். அந்த மாயன்ற வார்த்தை நம்ம நிறைய பார்த்தோம். மாயன் அப்படிங்கிறதுக்கே கருப்புங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. கருநீலம், மணினா நீல நிற மணிகள் அப்படிங்கிறது. கருப்புங்கிறதுக்கே மாயன்னா கருப்புன்னு ஒரு அர்த்தம், மாயன்னா அழகுன்னு ஒரு அர்த்தம். மாயன் அப்படின்னா அழகானவன் அப்படின்னு. மாயன்னா இன்னொரு அர்த்தம் தந்திரமானவன் அப்படின்னு அர்த்தம். மாயன் இல்லையா? தந்திரமானவன்னா அது எப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது. வஞ்சகமானவன், மாயன்னா வஞ்சகமான தந்திரமான அப்படின்னு அர்த்தம். மாயமாய் போதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அப்படியே ஒரு ஸ்பாட்டில் ஒரு 2 நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடும். மாயமாய் போதல், அப்படிப்பட்ட இயல்பை கொண்டவன் மாயன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த மனசு இருக்கு எப்போ பார்த்தாலும் ஊசலாடிண்டே இருக்கும் சுவாமி. எதையுமே நிலைச்சு நிற்காது இந்த மனசு. ஒரு சமயம் திடீர்னு தோணும், இன்னிலேருந்து சுவாமி நான் இந்த 30 நாளும் சுவாமி, மார்கழி மாதம் 30 நாளும் கார்த்தால 3லேருந்து 4 மணிக்குள்ளே ஏந்து குளிச்சுட்டு திருமணேட்டு திருவாராதனை பண்ணிட்டு சன்னதிக்கு போயிடணும் சுவாமி. கரெக்டாக 5 மணிக்கு உள்ளே நான் சன்னதியில் இருக்கணும். முதல் 10 நாள் இருப்போம். இந்த நாயகனா என்ற வர வரைக்கும் ஓரளவுக்கு இருப்போம். அதற்கப்புறம் என்ன ஆகும்? அங்கே கொஞ்சம் லேட்டாகிறதுனே 5 மணிக்கு கோயில் திறக்கலை, நேற்று 5:10க்கு நான் திறந்தா சரி ஓகே நாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். கடைசியில் இந்த கூடாரை வெல்லும் சரி வரைச்சே என்ன ஆகும்? அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆகிடும் நம்ம கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு. என்ன நினச்சின்னு ஆரம்பித்தோம், இது எங்கே நிற்கிறது? இப்படி மட்டும் ஊசலாடக்கூடிய மனது இல்லையா? அதையெல்லாம் கொடுப்பவன் யாரு? இது எல்லாம் மைண்டு. அந்த மாயன் அப்படிப்பட்டவன் இல்லையா? நென்னலே வாய் நேர்ந்தான். அதாவது நேற்றே சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லணும். நென்னலே, நேற்றே நான் உன்னிடம் சொல்லி வைத்து விட்டேன். நீ எனக்கு என்ன சொன்ன? வாக்கு கொடுத்திருக்கிறாய். அப்படி எதற்காக வாக்கு கொடுத்திருக்கிறாய்? வாயால் தூயோமாய் வந்தோம், துயில் எழ பாடுவான். நாங்கள் எப்படி வந்தோம்? தூயமாய் வந்தோம். இந்த தூயமாய் வர்றதல் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? நம்மகிட்ட தூய்மை இல்லையானா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பாசுரம், ஒரு பழமொழி உண்டு. மனம் எப்படி சுவாமி செம்மை ஆகும்? மனம் செம்மை ஆனால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் செம்மையாகிறதுக்கு தானே இவ்வளோ தூரம் பாடுபட்டு இருக்கேன். அது நிற்க மாட்டேங்கிறது இல்லையா? பிடிச்சு இழுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கேயும் அலையக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதை நிறுத்துவதற்கு யார் முக்கியம்? ஆச்சாரியன் முக்கியம். அந்த ஆச்சாரியனுடைய, குருவனுடைய, நம்முடைய வழிகாட்டுவர், அவருடைய உத்தரவின் பேரில், உத்தரவுன்னு சொல்லக்கூடாது, அவருடைய அருளின் பேரில், அவருடைய அருள், அவரால் நமக்கு கிடைக்கக்கூடியது எது? நம்முடைய சம்பந்தம். ஆச்சாரியன் என்ன பண்ணுவார்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் எப்படி ஒரு சிலையில், ஒரு மரத்தில் எல்லாம் இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டதை நீக்கிறோடனே ஒரு உருவம் வந்து விடுகிறது. தேவையற்றதை நீக்கி தேவையான உருவத்தை நமக்கு கொடுப்பவர்கள் இல்லையா? அவர் தான் ஆச்சாரியர். அங்கே சொல்கிறோம் ஆச்சாரி அப்படின்னு சொல்கிறோம். இங்கேருந்து வந்தது தான் அந்த பொருள். ஆச்சாரியன்னு சொல்கிறதுல வந்தது தான் ஆச்சாரிங்கிறது பொருள். ஏன்னா ஆச்சாரியன் என்ன செய்ய, உன்னுடைய கெட்டதை எல்லாம் எடுத்து வைத்து
உன்னுடைய உள்ளுக்குள்ளே நல்லது இருக்குது, ஒரு பெரிய கல், அதில் கெட்டதை நீக்கிட்டால் ஒரு உருவம் வந்துவிடும். உனக்கான உருவத்தை கொடுப்போர், என்ன தூயமாக இருக்கக்கூடிய உருவத்தை கொடுப்போர். அந்த தூயமாக நேற்று இந்த இவர் சொல்கிறார் இல்லையா, நம்ம சுவாமி சொல்லுவார் இல்லையா ராமானுஜர், அவர் சொல்கிற மாதிரி நான் இப்போ இவ்வளோ நாள் கழித்து அடியேன் ராமானுஜதாசன் வந்திருக்கேன். அது எப்போ வருது? அந்த ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு உண்டுன்னு தெளிவான உடனே தூயமாய் வந்துட்டோம். அதை தான் சொல்கிறாயோ ஆண்டாள், தூயமாய் வந்தோம், வந்தேன்னு சொல்லிக்கல. ஏன்னா இது ஒரு பெரிய கனெக்டிவிட்டி சுவாமி. நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா ஒருத்தருடைய சந்தோஷம் பக்கத்தில் இருக்கவன் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும், ஒருத்தருடைய துக்கம் பக்கத்தில் இருக்கவன் அத்தனை பேருக்கும் துக்கமாயிடும். நம்ம கொஞ்சம் டல்லாக இருந்தோம்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். சந்தோஷமாக யாராவது வருவார், நம்ம டல்லாக உட்காந்துட்டு பார்த்துட்டு ஐயோ இப்போ போய் நாம் நல்ல விஷயத்தை இவங்ககிட்ட சொன்னோம்னா நம்ம மேலே ஒருவேளை தப்பாக நினைப்பாங்க, என்னாச்சுப்பா, அந்த டோன் இறங்கிடும். ஜாலியாக இருந்தது போய் டோன் இறங்கிடும். இங்கே நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா துக்கமாய் வரவன் கூட அந்த சந்தோஷம் எனக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி இங்கே எல்லோரும் தூயமாய் வந்தோம், எல்லோருக்கும் எங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்ன இருக்குது? ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறது. அதனால் நாங்கள் எல்லாரும் தூயமாய் வந்தோம். எதற்காக பாடப்போகிறோம்? நோன்பு நோக்கிறதுக்காக. என்ன நோன்பு? நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம். பாவை களம்புக்கார், அந்த இடத்துக்கு தனி செப்பரேட் பிளேஸ், அங்கே நாங்கள் போக போகிறோம். அதற்காக துயிலெழப் பாடுவான். நேற்று வந்தோம், இன்றும் வருவோம், நாளைக்கும் வருவோம், திரும்ப திரும்ப வருவோம். துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நினைக்கிறதும் நீக்கேதோ என்பாவாய். முன்னம் மாற்றாதே, இந்த திருப்பி பேசாத. என்ன முன்னம் மாற்றாதே, வாயினால் பேசி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு ஒரு ஆழ்வார். அந்த மாதிரி வாயினால் முதல்ல என்னை தடுத்துறாது, முன்னம் மாற்றாது. இது இந்த இரட்டை கிளவி அடுக்கு தொடர் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, முன்னம். சில சந்தர்ப்பங்களில் ஒரே சொல் 2 விதமான அர்த்தத்தை கொடுக்கும், சில சந்தர்ப்பங்களில் பல சொற்கள் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நாகமென நாகமரன் என்றான் அப்படின்னு கம்பன் சாதிப்பான் ராமனை சொல்கிற போது. அது பல அர்த்தங்கள், ஒரே வார்த்தை பல அர்த்தம். சொல்லினால் தொடர்ச்சினி, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதி. சொல் என்கிற வார்த்தை தான், ஆனால் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது, திரும்ப வரக்கூடியது. சில இடத்துல ஒரே விஷயம் இருக்கும், ஆனால் 2 அர்த்தத்தை கொடுக்கும். இங்கே சொல்கிற மாதிரி முன்னம் மாற்றாது. நம்ம 2 விஷயமே எடுத்துக்கலாம். நீ என்னை திரும்பி என்ன பண்ணாத, தடுக்காத. ஒரு தரம் தடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நேற்று வந்தேன், இந்த இதற்கு முன்னாடி கீழ்ச்சென்றும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசுகிற பேச்சரவம் கேட்டுலையோ அந்த பார்த்தோம். அதே மாதிரி நான் 3:30 மணிக்கு 4:30 மணிக்கு 5 மணி அடுத்த ஒரு பாசுரம் வருது. அந்த பாசுரத்துலேயும் இந்த டைமிங் வருது. ஆண்டாள் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்கிறார். நான் 3:30 மணிக்கு வந்தேன், 10 பேரை அழிச்சுன்னு போனேன். 4:30 மணிக்கு வந்தேன், 20 பேர் அழிச்சுன்னு போனேன். இப்போ 20, 10, 30 பேர் சேர்ந்து இப்போ வந்திருக்கோம் உன்னை எழுப்புறதுக்கு. நீ மட்டும் இன்னும் தூங்கிகிட்டே இருக்கு. எதுக்கு? பாவைன்னு ஒன்று பண்ணணும், அதுக்கு போகணும். ஆனால் இந்த 10 பேர் போயிட்டா, 20 பேர் போயிட்டான்னு உடனே எல்லாரும் கதவை அடைச்சுட்றாங்க. நாங்கள் திரும்பி வரோம், நீ கதவை அடைக்காது. முன்னால் ஒரு தடவை வந்தோம், கதவை நீ சார்த்தி விட்டாய், நாங்கள் திரும்ப வரோம், நீ கதவை சார்த்தாது. இது சாதாரணமான பொருள். 2வது முன்னம் வந்தோம். கொஞ்சம் நினச்சி பாருங்க. நம்ம அகெயின் எனக்கு ஒரு அஸ்ட்ராலஜியில் இருக்கிறதுனால அந்த ஒரு பாக்கியம் இருக்குது. அஸ்ட்ராலஜியில் நமக்கு இப்போது ஜாதக கட்டமையணுன்னே சொல்லுவாள். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் அல்லது வியாழன் அல்லது சுக்கிரன் செல்லு போக இருப்பு 2.5 வருடங்கள் அப்படின்னு எழுதுவாள். இப்போது அது எப்படின்னு அர்த்தம்? ப்ரீவியஸ் பர்த்தினுடைய கண்டினியூட்டி தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்ம கொள்வது. அந்த கண்டினியூட்டி இருக்குது. எனக்கு இந்த பிறவியில் உன்னை தொழணும், ஆச்சாரிய சம்பந்தம் வேணும் அப்படின்னா அந்த நாலேஜ் இந்த பிரிவில் மட்டும் வந்ததில்லை, எனக்கு போன பிரிவிலையும் வந்திருக்கு. அந்த முன்னம் வந்ததை நான் கண்டினியூ பண்ணல. கண்டினியூ பண்ணியிருந்து சரணாகதி ஒரு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் சரணாகதி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பிரபத்தி பண்ணியிருந்தேன்னா நான் அந்த பிறவி இருந்திருக்க மாட்டேன். அதற்கு முன்னம் இந்த திருதராஷ்டிரன் கிருஷ்ணன்கிட்ட கேட்பான், கிருஷ்ணா நீ ரொம்ப பொல்லாதவன் கிருஷ்ணா, எல்லாருக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கு 5 குழந்தை தான் இருந்தது,
5 குழந்தையும் இந்த போரில் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஏன்னா குழந்தைகளை பழி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபமான ஒன்று. ஆனால் எனக்கு 100 குழந்தைகள் இருந்தால் நான் 100 குழந்தைகளையும் பறி கொடுத்து விட்டு தவிக்கிறேன். 5 குழந்தையை பறித்து கொடுத்து விட்டு அவர்கள் தவிக்கிற தவிப்பே தாங்க முடியவில்லை. இந்த சஞ்சயன் சொல்கிறதும் மற்றவா புலம்புறதும் எனக்கு கேட்க முடியல. கௌரவர்கள் கொண்டுட்டான்னு, பாண்டவர்கள் என்ன 100 குழந்தையை கொண்டுட்டாலே அது போகட்டும். ஆனால் நான் என்ன பாவம் செய்தேன்? எத்தனை பிறவைகளுக்கு முன்னாடி இந்த பாவத்தை செய்தேன்? போன பிறவியில் செஞ்சேனா? அதற்கு முன் பிறவியில் செய்தானா? முன்னம் 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 எப்பொழுது நான் அந்த பாவத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. 7 பிறவிகள் நீ செய்த பாவம் உன்னை தொடரும் என்று சொல்லுவார்களே. இந்த எனக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். யார்? என்னுடைய குலகுரு ஒருத்தர் வந்திருந்தார். குலகுரு சொல்லிட்டு போயிட்டார். யார்? இந்த மகாபாரதம் எழுதினவர் தான். நீ 7 பிறவியை பாவம் செய்யலைன்னு சொல்லிட்டார். அதுக்கு கிருஷ்ணன் சிரிப்பான். 7 பிறவிகள் தானே பாவம் செய்யலைன்னு சொன்னார், அதற்கு முன்னாடி பிறவி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கதையை, புறா கதையை ஒன்று சொல்லி அதை சொல்லுவார் கிருஷ்ணன். அந்த மாதிரி நாம் போன பிறவி, அதற்கு முன்பிறவி, முன்னம் 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 இதற்கெல்லாம் செய்ததாக அதை மாற்றாக நான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா அப்போ நான் சரணாகதி பண்ணிட்டேனோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது, பிரபத்தி பண்ணிட்டேனோ இல்லையோன்னு தெரியாது, ஆச்சாரிய சம்பந்தத்தை உடையவனான்னு தெரியாது. ஆனால் ஏதோ நல்லது பண்ணி தான் இந்த திங்கிங், இந்த எண்ணம், இந்த ஞானம் எனக்கு வந்திருக்கு. முன்னம் முன்னம் செய்த செயல்களால் அம்மா நீனே நிலைக்கதவும் நீக்கு. இந்த பிறவியிலையாவது நான் பெருமாளை சேவிப்பேனா? அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? அந்த பாக்கியம் கிடைப்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கேன். நான் இப்பயும் பாவம் செஞ்சிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்லலை. என்னுடைய கர்மா பின்னாடியே வந்துட்டுருக்கு. பாவம் செஞ்சுருக்கேன். அதனால் தப்பை தவிர நீ மூடின கதவை மூடியே வச்சுடாத. வாயில் காப்போனே, கோயில் காப்போனே, மணிக்கதவும் தாழ்த்திறவாய். மணிக்கதவும், இப்போ அந்த வார்த்தையை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. மணி என்றால் என்ன அர்த்தம்? ஓசை புரிஞ்சிக்கிறது, எதை நம்மை தட்டி எழுப்பக்கூடியது. மணி என்றால் ஓசை எழுப்பக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓசையை எழுப்பக்கூடியது நம்மை, நம்முடைய மனதில் ஏதாவது பழசில் நல்லவைகள் இருந்தால் அதை தட்டி எழுப்பக்கூடியது. அந்த கதவை தாழ்த்திறந்து வை. நான் பெருமாளோட சேரணும், பெருமாளுடைய சம்பந்தம் எனக்கு கிடைக்கணும், ஆச்சாரிய புருஷர்களுக்கு சம்பந்தம் கிடைக்கணும். அந்த ஆச்சாரியன் எனக்கு சொல்லியிருக்கான், நான் இப்பொழுது சரணாகதி பண்ணிக்க போகிறேன், பிரபத்தி பண்ணிக்க போகிறேன். என்னை மாயன் மணிவண்ணன் நன்னிலை வாய்ந்தான். எனக்கு முதலே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். என்ன போன பிறவிலேயே அதற்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சோன்று இருக்கு, உனக்கு மீதியை முடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு கொடுத்துருக்கான். அதனால் நான் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தூயமாய் வந்தோம். நான் மட்டும் இல்லை, பகவான் ராமராம் சொல்லுவேன், அண்ட சராச்சரங்களையும் வைகுந்த தேர்த்தி அப்படின்னு. அந்த மாதிரி தூயமாய் வந்தோம். எப்பயுமே இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, இஃப் யூ வாண்ட் டு வின் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டு ஐ வின் யூ வின் சுச்சுவேஷன், யூ வின் ஐ வின் சுச்சுவேஷன். 2 பேரும் வின் பண்ணிச்சா தான் நமக்கு 2 பேரும் மேலே வர முடியும். அந்த மாதிரி நாங்கள் எப்படி வந்தோம்? தூயமாய் வந்தோம். அந்த தூமலர் துயிலெழ பாடுவான், அந்த தூமலர் அடிகளை காண்பதற்காக வந்திருக்கிறோம். தயவு செய்து தாழ்த்திறவாய். எதற்கு? இந்த நோன்பை நோன்பதற்காக. அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்த என்னுடைய ஆச்சாரியனுக்கு நன்றி தெரிவித்து, நேய நிலைக்கதவும் நீக்கு என்று உன்னை பிரார்த்திப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆண்டாள் முடிக்கிறார். ரொம்ப அற்புதமான பாசுரம். ஏன்னா 15 பாசுரங்கள் விட்டு 16வது பாசுரத்துலேருந்து முதல் 15 அடுத்த 15 அப்படின்னு சொல்லச்சு. முதல் 15 சில பேர் சொல்லுவா, அது ஒவ்வொரு அர்த்த விசேஷங்கள் சொல்லவே பிவிபி, அதாவது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய தாத்பரியங்களை நம்ம இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கோம் 2-3 வருடங்களுக்கு முன்னாடி. அதெல்லாம் நாம் பார்க்கச்சு அந்த தத்துவார்த்தங்களை சொல்லச்சு. என்னுடைய பிறவி பயன், அந்த பிறவி பயனை முன்னாடி சொல்கிறது, அடுத்து அனுபவிக்க வேண்டிய இந்த 15 பாசுரங்கள் சொல்கிறது, இப்படி ஒரு தத்துவத்தை சொல்கிற போது எல்லாவற்றையும் நோக்கி அதற்கு அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் போகணும். எனது உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பற்கலடி செல்வா பலதேவா, இப்படி ஒன்றுன்னா தன்னுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து செந்தாய் மறைக்கையால் சேரார் வளையொலிப்ப வந்து திறவாய். இப்படியாக ஒவ்வொரு அடுத்து 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 எப்படி போகணும் அப்படிங்கிறது வரக்கூடிய பாசுரங்களில் ஆண்டாள் சாதிக்கிறார். அதை வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.